தலை வலிக்குதே, குளிருதே, அப்பப்ப மூச்சு வேற அடிக்குதே, என்ன செய்யனே தெரியலையே. என்னது இது? எவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும் டெம்பரேச்சர் குறையவே மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்க பங்களால தான் தங்க போறீங்கன்னு தெரிஞ்சு நாங்க வேண்டான்னு சொல்லியிருப்போமே முன்னாடியே. இது வரைக்கும் அந்த வண்டுகள்லாம் அந்த பக்கம் வந்ததே இல்ல. காட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு தூரம் வெளியே வரத இப்பதான் கேள்விப்படுறோம். இன்னும் விட்டா அந்த கோயிலே தாண்டி வந்துரும் போல இருக்கே. அக்கா, அப்பா இப்ப எப்படி இருக்காரு? நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களுக்கு தலைவலி, ஃபீவர் எதுவுமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. நேரம் ஆக ஆக விஷத்தோட தன்மை அதிகமாகி பல சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுது. மூச்சு விடுறதுக்கு வேற ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. என்ன பார்த்தா இது எந்த மாத்திரைக்குமே கட்டுப்படலன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? விஷம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு எப்படி மருந்து இல்லாம இருக்கும்? இங்க ஒரு ஊர் பெரியவர் இருந்தார் மாமா. அவர் தான் இதுக்கு மருந்து இருக்கு, காட்டுக்குள்ள ஆபத்தான முறையில போய் அந்த வண்டோட கூட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மருந்து எடுக்க போனவங்க நிறைய பேர் இறந்து போயிருந்தாரு. அப்ப அவரையே கூட்டு வந்து, சரி இப்ப அவர் எங்க இருக்காரு? தம்பி, அவரோட வீடு ஊருக்குள்ளதான் இருக்கு. எங்க இங்க ஊர் பெரியவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எங்கங்க? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். அப்பா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு தம்பி நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா, எங்க அப்பா, சித்தி எல்லாருமே அந்த காட்டு வண்டு கடிச்சிருச்சுங்கய்யா. அந்த வண்டு கடிக்கு மாத்து மருந்து இருக்கணும், அது காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமாமே? அந்த மருந்தை எப்படி எடுக்கணும்னு நீங்க தகவல் சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன். உன்னால முடியாது, நீ போயிட்டே இரு. தம்பி, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அந்த கிராமத்துல தான். அப்படி இருக்க நானே அந்த வண்டு இருக்க திசை பக்கம் கூட போக மாட்டேன். அது என்ன சாதாரண சோலை நினைச்சியா? அது பேரு மதிக்கெட்டான் சோலை. அதுக்குள்ள போய் பாதி பேர் உயிரிழந்திருக்காங்க, மீதி பாதி பேரு மதிக்கெட்டு திரியுறாங்க. அதனால தேவையில்லாம மருந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீ அதுக்குள்ள போய் உன் வாழ்க்கையை வீணாக்கிடாத. கிளம்பு. ஐயா, நான் முயற்சி பண்ணி பாக்குறேனே, அந்த மருந்து எப்படி இருக்கும், எங்க இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்களேன். கெஞ்சி கேக்குறேன். அந்த மருந்தை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு எங்க அப்பா வேணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரி, நீ இவ்வளவு கேக்குறதாலும் சொல்றேன். அந்த வண்டு தேன காட்டுக்குள்ளதான் கூடு கட்டி வாழும். மனுஷனோட ரத்த வாசம் அதுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே கூட்டுல இருந்து பறந்து போய் அவங்கள தாக்கி அவங்க ரத்தத்தை குடிச்சிடும். மனுஷன் சும்மா இல்லாம காட்டுக்குள்ள போய் வீடு கட்டுன்னு சொல்லி அந்த வண்டுகளுக்கு மனுஷ ரத்தத்தோட ருசிய கத்து கொடுத்துட்டானுங்க. அதனால அது மனுஷன் இருக்கிற இடத்த தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. நீ முதல்ல அந்த வண்டுகளை சமாளிச்சு அதுக்கப்புறம் தான் அதுங்களோட கூட்டுக்கிட்டே போக முடியும். அப்படியே அந்த வண்டு எல்லாத்தையும் கொன்னுட்டு கூட்டை உடைச்சு பார்த்தனா அதுக்குள்ள காவி கலர்ல சில விதைகள் இருக்கும். அதுதான் அந்த வண்டு கடிக்கான மாத்து மருந்து. அதை எடுத்துட்டு வந்து தேனோடையும் ஆட்டுப்பாலோடையும் அரைச்சி கொடுத்தாதான் வண்டு கடி பட்டவங்களை காப்பாற்ற முடியும். காட்டுக்குள்ள போகும்போது கையில தீப்பந்தத்தை வச்சுக்கோ.